குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். எங்க பொட்டி படைக்கையோட கிளம்பிட்டா? அப்பா சர்ப்ரைஸா கூட்டிட்டு போறாருன்னு சொன்னல. நேத்து அவருக்கு வேற சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கொடுத்ததால அது கேன்சல் ஆயிடுச்சு. இன்னைக்கு விட மாட்டேன்னு கிளம்ப சொல்லிட்டாரு. கிளம்பியாச்சு. இப்போ கோயிலுக்கு போப்போம். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். சாய்பாபா கோவில். சாய்பாபா கோயில் எங்க அது? அது எந்த ஊருன்னு போய் பார்க்கலாம். எந்த ஊருன்னு போய் பார்க்கலாம். ஆனால் போகிறது பாபாஜி பார்க்க. முந்தி நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்தது. சர்ப்ரைஸ் நல்லா இருந்துச்சா? அதை விட சூப்பராக இருந்தது. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம். சரி விடு. சர்ப்ரைஸும் சூப்பராக தான் இருந்தது. போமா லெமன் டயரில் வச்சா என்னமா ஆகும்? அந்த காலத்துல இருந்து ஒரு இது வண்டியில் டயரில் எலுமிச்சம்பழம் வச்சு நசிக்கிட்டு போகிறது ஒரு நல்லது லாங் போகிறோம். அது மனசுக்கு நம்ம வேற ஒன்று. இந்த ஜூஸ் போட்டு குடிச்சா தெம்பா போகலாம். சரி உங்கள் நம்பிக்கை. இந்த 4 டயர் 1 உருண்டை. ஒன்று சுத்தத்துக்கு. இதயம் தொலைந்தாலும் சிறகை மறக்காதே வானில் பறந்தேனே வாழ்வே என் மனதினில் கனவுகள் நீழை போல நீளம் சிதறுதே இனிமை உன்னாலே வாழ்வே என் உயிரினில் உறவுகள் மாலை போல காற்று. ரோட் ட்ரிப்னாலே வந்துருதே தட்டு. எங்க டேடி போயிருக்காரு வாங்குறதுக்கு. நல்லா இருக்கு இனிப்பா. ட்ரிப்புன்னு வந்துட்டாலே இந்த மாதிரி சாப்பிட்றது ஒரு ஆனந்தம் தான். வெயிலில் ட்ராவல் பண்ணுறோம்ல. நாட்டுக்கோழிலாம் இருக்கு, வாங்கிக்கிறியா? நாட்டுக்கோழி வாங்கி என்ன பண்ணுறது? அது பேர் கொண்டு போகிறோம். கோழி கடை வைக்க போறாரா? கோழியே அந்த வளர்த்த இந்த நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்ட ருசி கோழியை செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் இடமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பார்த்துக்க முடியாது நம்மளால. சின்ன வயசுல வளர்த்தீங்களா? சின்ன வயசுல. நீங்கெல்லாம் முட்டை சாப்பிட மாட்டீங்க. அப்ப ஏகப்பட்ட முட்டை இருக்கும். இப்பயும் நான் சாப்பிட மாட்டேனே. இப்பயும் அதான் முட்டையே சாப்பிட்றது இல்லாதால இப்போ வந்து கோழி வாங்கணுமா? கோழி ஆனால் எங்க இடம் இருக்கு? சுத்தமா இடம் கிடையாது. முன்னாடி பெரிய இடம் விசாரிச்சு இருக்காரு சீரியஸா. அந்த கோழி இந்த கழுத்துல முடியல அந்த கோழி கழுத்தத்தான் கோழின்னு சொல்லுவாங்க. அது அந்த கோழி இது சேவல் எல்லாமே நிறைய கோழி வச்சிருக்கேன். வாத்து மாதிரி இருக்காது. அங்க இருக்கிற கோழி எல்லாமே வச்சிருக்கேன். வாத்துமா? வாத்து அது இல்ல கோழி. பாரு ஜூம் பண்ணி பாக்குற காட்டு. இங்க பாரு. ஏய் வாத்து இல்ல கோழி. வாத்து தாமா அது. வாத்து வேற, இது வேற. கழுத்தத்தான் கோழின்னு பேர் இருக்கு. அது வாத்தா கோழியான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கப்பா கண்டிப்பா. கோழி வாத்து கிடையாது. அது நிக்கிது பார்த்தா தெரியல. உனக்கு பார்த்தா வாத்து மாதிரியா இருக்கு. அது வாத்தா கோழியா? அது வாத்தா கோழியா? வாத்து கோழி. அந்த இன்னொன்னு இருக்கு, நாட்டு கோழி, வான் கோழி. அந்த எல்லோவா இருக்கு, அது வாத்தா கோழியா? வாத்து. கேட்டியா? வாத்து எல்லோவா இருக்கிறது வாத்து. நான் அதான் கேட்டேன். நான் கழுத்தாத்தான் கோழின்னு சொல்லின்னு இருக்கேன். கழுத்தாத்தான் கோழி கிடையாது. இது 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 வான் கோழி. வான் கோழியா? வான் கோழி. இது நாட்டு கோழி சேவல் எல்லாம் இது கேஜி 600 ரூபாவாம். ஒரு கிலோ 600 ரூபாய். இது அறக்கிறதுக்கா வளர்க்கறதுக்கு முட்டை கோழி. அது வந்து வான் கோழி 1000 ஜத 1200 ரூபாவாம். அது வெறும் 100 ரூபாவாம். வாத்து அழகா இருக்கு. வாத்து நல்லா இருக்கு. கேட்டேன் நாளைக்கு இருப்பியான்னு. இருப்பேன், இங்கதான் இருப்பேன்னா. கார் ஃபுல்லா ஸ்மெல் வந்துருமே. இல்ல அது பையில போட்டு அது போட்டு கொடுத்தான்னா ஏற தண்ணி தெளிச்சு கொடுத்தோம். அப்படி கதா உட்காந்து என்ஜாய். வாய் அரைஞ்சுக்கிட்டே இருக்கு. இளநீ வாங்க போறேன். பர்பி ஒன்று கொடுத்துட்டாரு. அது இனிப்பு. உங்களுக்கு எப்படி தெரியல. எங்கம்மா வந்திருக்க? 8 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் புட்டப்பத்தி சத்ய சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ போய் சாமி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எல்லாம் போகலாம். கல்லை தூக்கி போடுற தூரத்தில் கோவில் இருக்குன்னு ரிவ்யூ பார்த்தேன் இந்த ஹோட்டலுக்கு. அதுதானா? ஆமாம். போட்டு போனோம். சிக்கிம் நேபாளி ஹோட்டலுக்கு புட்டபர்த்தி வந்து போறீங்க. சிக்கிம் நேபாளி ஹோட்டலுக்கு வரீங்க. ஸ்ரீராம் ஹோட்டல் தான் போட்டிருக்கு.
ஸ்ரீராம் ஹோட்டல் மீல்ஸ். மீல்ஸு டிஃபனு. சமூகத்தில் போட்டு நல்லா இருக்காப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு, டேஸ்டாவும் இருக்கு. இப்படி சந்துக்குள்ள ஒரு கடையை கண்டுபிடிச்சி கூட்டு வந்திருக்காரு பத்தியா. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இப்போ நீ இதே மாதிரி தான் செய்கிறேன்னு சொல்லாமல் சொல்லிக்கிறேன். மம்மி உள்ள போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன். என்ன இது ஆரத்தி காமிச்சாங்களா? 6 மணியா? என்ன கெட்டப் இது? இது வந்து இப்படிதான் உள்ள இருக்கணும். எந்த சுடிதார் போட்டிருந்தாலும் சரி, சேலை கட்டிருந்தாலும் சரி, இதை கழுத்தை சுத்தி இப்படி மூடிதான் டுக்கான் தான் பண்ணணும். உள்ள போட்டோ வீடியோலாம் அலோட் இல்ல. ஒன்றும் கிடையாது. கேமரா எல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புறாங்க. செக் பண்ணி அனுப்புறாங்க. ஆரத்தி முடிச்ச உடனே ஒரு பாட்டு பாடி முடிச்சுட்டு ஆரத்தி காமிச்சிட்டு சாமியை தொட்டு கொடுத்துட்டு மார்னிங் மாதாஜி. மார்னிங். இப்போ எங்க போறீங்க? இப்போ வந்து பாபாஜியோட சமாதி, அப்புறம் என்ன இருக்கு போயிட்டு. இப்போ அவங்களோட அப்பா அம்மா சமாதி பார்க்க போயிட்டு இருக்கோம். எல்லாம் பார்த்துட்டியாமா? பார்த்துட்டேன். சமாதி சமாதி பாபாஜியோட அம்மா அப்பா சமாதி. இங்கே கிருஷ்ணர் கோயில் இருக்குது. விநாயகர் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பி வச்சு சாமியெல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு தான் போகணும். நேராக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரோட்டில் நிற்கிறீங்க. கார் பஞ்சர். கார் பஞ்சரா? ஆமாம், பஞ்சர் கடைக்கு வந்திருக்கோம். பஞ்சர் போட்டு தருவாங்க. தந்ததுக்கு அப்புறம் தான் போகணும். இவ்வளோ பெரிய ஆணி